விட்டு வெளியே போறீங்களா இல்லையோ, விசுவாசத்தை கத்துக்குங்க. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் வேறு, எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் உதவுறது அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. இந்த உலகத்துல தேவனை விட்டு பிரிந்த இந்த உலகம், அப்படி நான் சொல்றேன். தேவனை காண முடியாத இந்த உலகத்துல, பாவத்தினால வந்த அந்த விளைவு இல்ல வாழ்ற இந்த உலகத்துல விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த விசுவாசம் தான் தேவனை என்னையும் அப்படியே கை கோக்க வைக்குது, தேவனை செயல்பட வைக்குது, தேவனை என் வாழ்க்கையில வந்து என்னை என் காரியங்களெல்லாம் பார்க்க வைக்குது, தேவனை அனுமதிக்குது, விசுவாசத்தை அனுமதிக்குது. வாங்க ஆண்டவரே, எனக்கான காரியங்களெல்லாம் செய்ய, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால செய்ய முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது ஆண்டவரே அனுமதிக்கிறது விசுவாசம் தான். அந்த விசுவாசம் தான், விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லா தெரியும் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல கஷ்டமான காரியங்கள், நம்மளால முடியாத காரியங்கள், ரொம்ப சவாலான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் தான் இது எல்லாத்தையும் ஜெயிக்கும். விசுவாசம் தான் இதெல்லாம் துருசமாகும். இந்த பாவம், பிசாசு, சைனியம், அதாவது அவனோட கூட்டங்கள், துஷ்ட மனுஷங்க, இவங்களெல்லாம் ஜெயிக்கிறது விசுவாசம். அதனால்தான் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் தான் ஜெயிச்சிடும் வாழ்க்கை. இல்ல இருக்குது, கிளம்பு. விசுவாசம் இருக்கு, ஆமென். விசுவாசம் இருக்குது, வரும், வருவாரு. வந்துச்சு, அவ்வளவுதான், வந்துச்சு. இது வர்றோன்றது இல்ல, வந்துச்சுன்றதுதான் விசுவாசம். எங்க கா உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. பஸ் இருக்குது, பணத்தை காட்டு, உள்ள இருக்குது. காட்டினாக்கும் போயிட போ. விசுவாசம் எங்க இருக்குது? இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குது, இருதயத்துல இருக்குது, ஆவியில இருக்குது. விசுவாசத்தை நாகையால் பேசுறேன், நானும் அந்த விசுவாசத்தை ஆவியை உடையபடியால் பேசுறேன். ஆமென்.